முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ அனைவரையும் நம்பி விடுகின்றாய். அனைவரின் மீதும் அதிகபட்சமாக அன்பும் வைத்து விடுகின்றாய். உன்னுடைய பிரச்சனைகளை அனைவரிடமும் நீ கூறுகின்றாய். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறியாமலே உன் மனதிற்குள் இருப்பதை அனைவரிடமும் சொல்லி நீ ஆறுதல் தேடுகின்றாய் தங்கமே. ஆனால் அனைவரும் ஒரே மாதிரியாக இல்லை என்பது நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. இப்பொழுது உனக்கும் உன் துணைக்கும் குழி தோண்டி இருக்கும் நபர் யார் தெரியுமா? நீ யார் மீது அதிக அளவு அன்பு வைத்த அந்த ஒரு நபரே. நீ எந்த விஷயங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்கின்றாயோ அவரே தான் உனக்கும் உன் துணைக்கும் குழி தோண்டி கொண்டு இருக்கின்றார். நீ சொல்வதை அவரிடமும் அவர் சொல்வதை உன்னிடமும் உங்கள் இருவருக்கும் சண்டை ஏற்படுத்திவிட்டு வருகிறார். இதையெல்லாம் நான் உன்னிடம் கூறியிருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய துணையிடம் மட்டும் பகிர்ந்து கொள், இல்லை என்றால் என்னிடம் அமர்ந்து பேசு என்று. ஆனால் நீ என்னையும் மதிக்கவில்லை, உன்னுடைய துணையையும் மதிக்கவில்லை. யார் யாரிடமோ உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை கூறி ஆறுதல் தேடுகின்றாய். ஆனால் அவர்கள் உனக்கு முன்னால் ஒரு மாதிரியும் உனக்கு பின்னால் வேறு மாதிரியும் இருக்கிறார்கள் தங்கமே. மனிதர்கள் யாரையும் நீ இப்பொழுது நம்ப தயாராக இருக்கின்றாய். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உனக்கான உண்மையான உறவு என்று சில பேர் இருப்பார்கள். அவர்களுடன் மட்டும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி மகிழ் தங்கமே. மற்றபடி யாரிடமும் சொல்லாதே. உனக்கு மிகவும் சோகம் கஷ்டம் பிரச்சனை வந்தால் என் ஆலயத்திற்கு வா, என்னிடம் சொல்லி அழு. உனக்கான தீர்வை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வழங்குகின்றேன் என்றால் என்னுடைய நாமத்தை உச்சரித்து வா. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அதை விட்டுவிட்டு அனைவரிடமும் அன்பை எதிர்பார்க்காதே தங்கமே. அன்பை மட்டும் எந்த விதத்திலும் தானமாக கேட்காதே. நானும் உன்னுடைய துணையும் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு என்பதை புரிந்து நடந்து கொள். வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொள் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.